ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காளான் பெப்பர் ஃப்ரை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு முதல்ல நம்ம காளான் நான் 15 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இதை நல்லா க்யூபாக வெட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வெட்டுறதை பார்ப்பீங்க, இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. 15 கிராம்ஸ் காளானுக்கு நான் தேவையான பொருட்கள் மட்டும் தான் சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம். இது எல்லாமே நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே சோம்பு போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே போடக்கூடாது. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நாங்கள் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். அதே மாதிரி செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரல நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வெங்காயத்து கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்க விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை நல்லா போகணும். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போன பிறகு வதங்கின பிறகு நீங்கள் அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுக்கு டிஷ்ஷுக்கு தக்காளி போடலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். எங்களுக்கு கொஞ்சம் புதுப்பு சுவை தேவைன்றதுனால நாங்கள் தக்காளி போடுறோம். கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். புதினா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம காளானை சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காளானை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இதெல்லாம் மெயினாக தண்ணி விடக்கூடாது, ஏன்னா காளான்லேயே கொஞ்சம் தண்ணி விடும். பெப்பர் ஃப்ரைனால தண்ணி விடக்கூடாது தாங்க, எண்ணெயிலே வதங்கணும். இது நல்லா வேகட்டும். சால்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முதல் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முதல் வாட்டியே உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா அப்போ உப்பை நம்மளுக்கு கம்மி பண்ண தெரியாது அல்லவா. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நாங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், எண்ணெய் எல்லாம் திரிஞ்சு வந்துடுச்சு. காளான் சுத்தமாக ஃபுல்லாகவே ஒன்று சேர்ந்துருச்சு மசாலா கூட. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டோடனே கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன்.
சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மொத்தமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். கரம் மசாலாவோட வாசனை வந்து நல்லா வரட்டும். நல்லா ஆவி பறக்க ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஏன்னா வந்து மிளகுத்தூள் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப காரம். அதனால் நான் 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, காளான் பெப்பர் ஃப்ரை இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட போகலாம். ரச சாதத்துக்கும் இந்த பெப்பர் ஃப்ரைக்கும் செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.